சொன்னாங்க. என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ராணுவத்தையே கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, அந்த ஊர் பொதுமக்களுக்காக நான் வந்து சேர்வேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்தியாவில் கூட எந்த ஒரு தலைவனை இப்படி தேடி போய் 100-200 போலீஸை போட்டு கோயம்புத்தூர்ல இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்களை கைது செய்யறதுக்காக போறாங்க. இதை போய் இங்க செய்யறதுக்கு பொதுவாக நாட்டு மக்களுக்கு, நம்முடைய ஊர் மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கலாம். 200 போலீஸை கொண்டு போய் போறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி தலைவர் அவர்கள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வலை வீசி மீனை பிடிக்க முடியும், மின்னலை பிடிக்க முடியாது. என்னைக்காக இருந்தாலும் சரி, எந்த மூலையில நம்ம தலைவர் அவர்கள் கோவை மக்களுக்கு, திருப்பூர் மக்களுக்கும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடையாது. இன்னைக்கு பெருமையோட ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் தலைவரோட அனுமதியோடு சொல்றேன். கேரளாவில் சென்ற இடங்கள் எல்லாம் 15% இருந்த நம்முடைய அந்த கட்சியினுடைய செல்வாக்கு இன்றைக்கு 20% உயர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள், அண்ணன் அவர்கள் செல்லுகின்ற அத்தனை இடத்தில் கேரளாவில் நான் நேரடியாக பார்த்தேன். விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஒரே ஒரு நபர் வேண்டும், எங்களுடைய இளைஞங்க அண்ணாமலை அவர்களை அனுப்புங்க. கேரளாவில் கேட்கலாம். தெலுங்கானாவில் ஒரு பிரச்சனை, எங்களுக்கு தலைவர் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்தியா முழுவதும் பிரச்சனை எங்க இருந்தாலும் சரி, நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் இளஞ்சிங்கம் அண்ணாமலை என்று சொல்லி இன்னைக்கு எப்படியாவது இங்க பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 வண்டியில வாகனத்துல அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், ஏற்பாடு செய்யப்பட்டது. 3ஐயும் சீஸ் பண்ணாங்க. ஆனா அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும் சொல்லி வண்டியில ஏறி நின்று தொண்டை வெளியே பேசினார். யாருக்காக? நமக்காக, இந்த மக்களுக்காக. அதனால தலைவர் கால்பட்டு விட்டால் அந்த இடத்தில் நிச்சயமாக தீர்வு ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி நமக்கு அத்தனை பேருக்கு தெரியும். அதனால இங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் அத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை தர விரும்புகின்றோம். தலைவர் அவர்கள் யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய தலைவர் கிடையாது. அதனால அவர் முடிவு செய்து விட்டா என்னங்க, அவரு பேச்ச அவரே கேட்க மாட்டார். நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு வழிகாட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்கள், பொதுச்செயலர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள், அண்ணன் பாலகுமாரன் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா திருப்பூர் இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், தலைவர்கள், அக்கா மலர்கொடி அவர்கள், மாநில பொறுப்புல, மாவட்ட பொறுப்புல, மண்டல் பொறுப்புல, கிளை பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள், மிக முக்கியமாக இந்த இடுவாய் பகுதியிலிருந்து சின்னகாலிபாளையம் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் எல்லோருக்கும் என் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு 20 நிமிஷம் பேசுவேனுங்க. தீர்வு அப்படிங்கிறது நம்ம பேசிட்டு தீர்வுக்கு வரும். நம்ம இத்தனை பேர் கைதாகி இவ்வளவு மனித சக்தியை ஒரு 6 மணி நேரம் ஒரு அரசு இவ்வளவு மனித சக்தியை ஒரு இடத்துல அடைச்சி வைக்கணும்னு ஒரு அரசு விரும்பு. இது ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித சக்தியை ஒரு இடத்துல அடைச்சி வச்சு ஒரு அரசு, ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லுவோம், எந்த வேலையும் செய்யக்கூடாது, வெளியே போனால் நான் விட மாட்டேன் அப்படின்னு அடைச்சி வைக்கிறாங்கன்னா அந்த அரசுனால ஒரு விஷயத்தை செய்ய முடியல. அந்த அரசு சொல்றத மக்கள் கேட்க தயாரா இல்லை. அந்த அரசுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லை. அந்த அரசு சொல்ற எந்த பேச்சையும் யாரும் காது கொடுத்து கேட்க போவதில்லை. அப்படின்னா தான் இந்த 144 தடை உத்தரவு போடுவாங்க. புதுசாக வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் 163 BNSS அப்படிங்கிறாங்க. இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி. எப்பவுமே நான் வச்சுக்க, அரசியல்வாதிகள், அரசியல் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும், பிரிவென்டிவ் அரெஸ்ட், கைது பண்ணி ஒரு இடத்துல நாங்கள் அடைச்சி வைக்கிறோம். அதன் பிறகு அவங்களுடைய இந்த கொடூரமான எண்ணம் 6 மணிக்கு விடலாம், 7 மணிக்கு விடலாம், 8 மணிக்கு விடலாம், இல்லை அவங்களுக்குலாம் நாங்கள் புத்தியை இன்னைக்கு கழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் 9 மணிக்கு விடலாம். அடுத்த முறை எப்படி வருவீங்க பார்க்கலாம் அப்படின்னா 10 மணிக்கு விடலாம். பல இடத்துல 12 மணிக்கெல்லாம் கூட விட்டுருக்கிறான். அதனால இந்த பிரிவென்டிவ் அரெஸ்ட், இந்த கைது என்பது அரசு செயலிழந்து விட்டது என்பதற்கான உதாரணம். அது முதல் ஏன்னா அந்த அரசு கிட்ட வேற எந்த வாய்ப்புமே இல்லை. ஒரு RDO தலைமையில பீஸ் கமிட்டி, சின்னகாலிபாளையத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சமாதான பேச்சுவார்த்தை, கவுன்சிலரு, மேயர் அவங்களாம் பேசுறது எல்லாமே தோற்று விட்டது. கடைசி ஏன்னா நல்ல விஷயம் சொல்றேன் அப்படின்னாங்க,
எப்பவுமே ரம்மி ஆடும்போது அடுத்தவங்க கையில என்ன கார்டு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு அரசனுடைய கடைசி ரம்மி கார்டு தான், வேற எதுவும் உங்களோட கார்டே கிடையாது. இதுக்கப்புறம் நமக்கு அவங்க விளையாடணும். இந்த பிரிவென்டிவ் அரெஸ்டுக்கு அப்புறம் நம்ம சொல்றதுக்கு அரசு ஆட்டம் போடுவாங்க. நாளையில இருந்து நீங்க அது பார்ப்பீங்க. அதனால கைது செஞ்சுட்டாங்க, உள்ள ஒரு 6 மணி நேரம் அடைச்சு வச்சிருக்கிறாங்க, எங்களை எந்த வேலையும் செய்ய விடல அப்படிங்கிறது ஒரு அரசியல்வாதியா இருந்தா நீங்க பெருமைப்படணும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் போராட்ட குணத்துல களத்துக்கு வந்து, அதுவும் குறிப்பாக இன்னைக்கு திருப்பூர்ல கைது ஆவோம் என்று தெரிந்து களத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள். ஏன்னா இன்னைக்கு கைது ஆவோம் தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, கைது ஆவோம் தான் வந்திருக்கீங்க, யாருமே கைது செய்ய மாட்டாங்க. அதே போல சின்னகாளிபாளையத்தினுடைய கிராம பொதுமக்கள் இன்னைக்கு பாட்டி இங்க இருக்கிறாங்க. பாட்டி உங்க வயசு என்ன பாட்டி? தப்பா நினைச்சுக்கூடாது. பாட்டி 65 வயசு, சின்னகாளிபாளையத்துல அங்க ஸ்பாட்ல இருந்தாங்க. இன்னைக்கு கைதுமாயி வந்திருக்கிறாங்க. அவங்க கைதாக வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்பாட்ல இருந்து அப்படியே அவங்க நடந்து போயிருக்கலாம். இருந்தும் நம்ம கிராமத்துக்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி போராடுறாங்க, தலைவர்கள் எல்லாம் போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு தார்மீக அடிப்படையில் இன்னைக்கு 65 வயது இருக்கக்கூடிய அம்மா பேர் என்னங்கம்மா? மணியம்மாள். 65 வயது இருக்கக்கூடிய மணியம்மாள் அவங்களும் கைது பண்ணி வர்றாங்க. ஆச்சரியம் என்னன்னாங்க, ஸ்பாட்ல மணியம்மா அவங்க கிட்ட பேசும்போது, தம்பி நாங்கெல்லாம் எல்லாத்துக்கும் கட்டுப்படுவோம், ஏதாவது ராணுவத்துக்கு அனுப்பிச்சு சுட்டுக்கிட்டு போறாங்க இல்லையா, ஒரு வார்த்தை என்னன்னு பாரு தம்பி. இதுதான் அந்த கிராம மக்களுடைய யதார்த்தம், அந்த கிராம மக்களுடைய எளிமை, அந்த கிராம மக்கள் எதையும் நம்பக்கூடியவர் என்பதற்கு அம்மா அவர்கள் பேச்சே ஒரு உதாரணம். இதை பயன்படுத்தி தான் செவ்வாய்க்கிழமை காலையில 16ஆம் தேதி அதிகாலையில திருப்பூர் மாநகராட்சியிலிருந்து கொண்டு வந்து இதை பயன்படுத்தி ஒரு குப்பையை கொண்டுட்டு போயிட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் போடுறேன், அந்த வீடியோவுடைய ஆடியோவை மட்டும் நீங்க கேட்கணும். எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான எண்ணம் கொண்டவர்கள், அவங்க கையில் அரசியல் அதிகாரம் கொடுத்தா இந்த சமுதாயம் என்ன ஆகும் என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த வீடியோவை போடுறேன், அதை மட்டும் தயவு செஞ்சு நீங்க ஒரே நிமிஷம் கேளுங்க. கூலி தொழிலாளி என்னோட மேயர்ல குப்பை மட்டும் கொட்டுறாங்கன்னு நாங்கள் பாதிப்பு அடையணும். மேயர்லன்னு சொன்னாங்க, நாங்கள் பேசிட்டுவோம், மன்னிச்சுக்குவோம், தெரிஞ்சு தெரியாம பேசிட்டு மன்னிச்சுக்குவோம், நன்றி வணக்குவோம், எந்த ஆனாலும் மன்னிச்சுக்குவோம். உங்களுக்கும் பாராட்டு, உங்களுக்கு மறக்கவே மாட்டோம். ஏதோ குப்பை கொண்டு கொண்டு நிற்கிறேன், உங்களுக்கு மறக்கவே மாட்டோம். அனைவருக்கும் வணக்கம். சின்னக்காளிபாளையம் செல்வகுமார். இப்போ எரிவாயு ஊராட்சி சின்னக்காளிபாளையத்தில் திருப்பூர் மாநகராட்சி குப்பை வச்சா அண்ணா ஒருத்தர், அடுத்து மேடையில் அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க. வருத்தம் அடைஞ்சிருக்கோம்னா அந்த நாங்கள் பேசின அந்த பேச்சுக்காக நாங்கள் அவர்கிட்ட இப்போ வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். ஈஸ்வரன் ஆட்டைபாளையம். எங்களுடைய எரிவாயு ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னக்காளிபாளையத்தில் மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டுவதற்காக பல்வேறு துரிதமான பணிகளை செய்தது. நாங்கள் பல கட்டமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. எதுக்காக இந்த வீடியோ போடுறாங்க? இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்த வீடியோ ஒருத்தனை அனுப்பிச்சார். இந்த வீடியோவில் கிராம மக்கள் முதல்ல பாருங்க, ஒரு அப்பாவி பெண்மணி, மோஸ்ட்லி விவசாய வேலை செய்கிறவங்க இந்த அம்மா, கூலி தொழிலாளி இந்த அம்மா, இந்த மாதிரி நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அக்கா மன்னிப்பு கேட்குறாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, அந்த மேயருடைய படத்தை போட்டு ஊருடைய பெரிய மனிதர்கள் இது இருக்கிறாங்க, ஊருடைய பெரிய மனிதர்கள் மக்களுக்காக போராடுறாங்க. எதுக்காக இந்த வீடியோ வந்துச்சுன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மேயர் அலுவலகத்திலிருந்து ஊர் மக்களை சொல்றாங்க, நீங்க எல்லாம் மேயரை பத்தி தப்பா பேசிட்டீங்க, நீங்க அந்த கூட்டம் போடும் பொழுது, ஆர்ப்பாட்டம் நடக்கும் பொழுது மேயருடைய அப்பாவை பத்தி தப்பா பேசிட்டீங்க, நீங்க ஊருக்காரங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டீங்கன்னா மேயர் பெரிய மனசு பண்ணி உங்களை மன்னிச்சுட்டு அந்த குப்பையை போட மாட்டாரு, நீங்க ஊருக்காரங்க மன்னிப்பு கேட்கலீங்கன்னா மேயர் ராணுவத்தை கொண்டு வந்து குப்பையை போடுவாரு அப்படின்னு மிரட்டுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த ஊர்ல இருந்து 12 பேர் போறாங்க, உங்ககிட்ட ரெக்கார்டு பண்ணிட்டு போறாங்க, இந்த மாதிரி ஐயா மன்னிச்சுங்க, நாங்க தெரியாம சொல்லிட்டோம். இதெல்லாம் பாருங்க, ஒரு ஜனநாயகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம ஒரு அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்களா இருக்கிறோம். ஜனநாயகப்படி நம்முடைய குழந்தைகள் ஒரு நாட்டில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். பெரியாள் சின்னாலும் இருக்கக்கூடாது, எல்லாரும் சமமான ஒரு சமுதாயத்தில் இருக்கும்னு நினைக்கிறோம். சாயந்தரம் மேயருடைய அலுவலகத்துக்கு போறாங்க, மேயரையே சந்திக்கிறாங்க, மன்னிப்பு வீடியோவை காட்டுறாங்க, எல்லாம் மன்னிச்சுங்க மேயர்கிட்ட கேட்ட பிறகு மேயர் உறுதிமொழி அளிக்கிறார், உறுதிமொழி கொடுக்கிறார். எல்லாரும் மன்னிப்பு கேட்டீங்க, இதுக்கு மேல நான் எதுவும் பண்ணல, நான் உங்க ஊர்ல குப்பையெல்லாம் கொட்ட மாட்டேன், கோர்ட்டுக்கு போய் நாங்கள் கோர்ட்டில் வேற ஆர்டர் வாங்கிட்டு வேற ஊர்ல நாங்கள் குப்பையை கொட்டிக்கிறோம், எல்லாம் கிளம்பி போங்கிறாங்க. அது பிறகு ஊர் மக்கள் கிளம்பி வர்றாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில போலீஸ் பாதுகாப்போடு குப்பையை கொட்டிட்டு போறாங்க. எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னாங்க,
எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்றால், தவறான மனிதர்கள் கையில் அரசியல் அதிகாரம் கொடுத்தா என்ன ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம், நீங்க திருப்பூர்ல மேயரா இருக்கலாம், இன்னொரு இடத்துல முதலமைச்சரா இருக்கலாம், இன்னொரு இடத்துல அமைச்சரா இருக்கலாம், தவறான ஆட்கள். இதே திருப்பூர் மேயர் தினேஷ், இதே திருப்பூர் மேயர் இப்ப ஒரு வீடு கட்டிட்டு இருக்கார். அந்த வீடு கட்டும் பொழுது தவறான முறையில மின்சாரத்தை பயன்படுத்தினார் என்பதற்காக மின்சார வாரியம் அவருக்கு 42,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கு. இப்பதான் அந்த ஃபைனை கட்டியிருக்கார். அதாவது திருப்பூருடைய முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மேயர் முதல் குடிமகன். ஏதோ ஒரு அரசியல் மேடையில நம்மளே பேசுறாங்க, தவறா பேசுறாங்க. அரசியல்வாதியாக இருந்தால் அது ஏற்றுக்கிட்டு தான் போகணும். இல்ல மக்கள் யாருமே நம்மளை பத்தி பேசக்கூடாதுன்னு அரசியல் இருக்கக்கூடாது, வீட்டுல போய் வேற வேலையை பார்க்கணும். அரசியல்னா 4 பேர் நல்லவன் 4 பேர் கெட்டவன் சொல்லத்தான் செய்வாங்க. அதை யாரோ சொல்றாங்கன்னு அவர்களை கூப்பிட்டு மன்னிப்பு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை டிஎம்கேவனுடைய வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பதிவு செய்து, அப்ப எவ்வளவு கொடூரமான ஒரு குரூரமான ஒரு புத்தி திருப்பூருடைய மேயருக்கு இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். இது முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல விஷயத்தை நம்ம பேச போறோம். மத்திய அரசு, மோடி ஐயாவுடைய அரசு இந்த ஆண்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்பு இந்திய நகரத்துல சுத்தமான நகரம் எது விருது கொடுத்தாங்க. அந்த நகரத்தினுடைய மேயர், நகரத்தினுடைய கார்பரேஷன், மாநகராட்சி கவுன்சிலர், மாநகராட்சி ஆபீசர் போய் விருது வாங்க. 10 லட்சம் பேருக்கு வசிக்கக்கூடிய ஊர், 10 லட்சம் பேருக்கு ஊர்ல இருந்து அது ஒரு கேட்டகரி, 3 லட்சத்துல இருந்து 10 லட்சம் பேர் அவங்க ஒரு கேட்டகரி, 1 லட்சத்துல இருந்து 3 லட்சம் பேர் அவங்க ஒரு கேட்டகரி. 10 லட்சம் பேருக்கு மேல இருக்கக்கூடிய இந்திய ஊர்ல கடைசியிலிருந்து முதல் விருது வாங்கியது நம்ம ஊர் மதுரை. கடைசியிலிருந்து முதல் 10 லட்சம் பேருக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா ஊரையும் பட்டியலிடுறாங்க. மத்திய அரசு தணிக்கை பண்ணுது. 3 விதத்துல தணிக்கை பண்றாங்க. குப்பை, அந்த குப்பையை எப்படி வாங்குறாங்க, குப்பையை எப்படி தரம் பிரிக்கிறாங்க. ஸ்டோர்ஸ்ல வாங்கும் பொழுதே மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு. மக்கற குப்பையை அந்த ஊருக்குள்ளேயே ஒரு இன்சினரேட்டர் போட்டு என்சிசி மிஷினை போட்டு அதுல உரமா தயாரிச்சு வெளியே கொடுக்குறாங்களா, அந்த ஊருக்குள்ள மக்காத குப்பையை எங்க பண்றாங்க, எரிக்கிறாங்களா, எப்படி எடுத்துட்டு போறாங்க, சுத்தமான குடிநீர் மக்களுக்கு கிடைக்குதா, இது எல்லாம் பார்த்து ஸ்வச்ச பாரத் ரேங்கிங்னு போடுறாங்க. இந்தியாவுல கடைசியா மார்க் வாங்கினது மதுரை. கடைசி மார்க் மதுரை. இந்தியாவுல முதல்ல இருந்து 28வது ரேங்க், முதல்ல இருந்து 28வது ரேங்க் வாங்கினது கோவை. முதல்ல இருந்து 38வது ரேங்க் வாங்கினது சென்னை. இதே சென்னை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு முதல் 10க்குள்ள இருந்திருக்கு. இன்னைக்கு சென்னை 38. இது திருப்பூர் பிரச்சனை மட்டும் இல்லைங்க. அவங்க எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மோடஸ் ஆபரண்டியே குப்பை மாஃபியாவை வளர்த்து விட்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பது ஒரு தாத்தா காலத்து டெக்னிக். அது எப்படி திருப்பூர்ல சம்பாதிக்கிறான்னு நம்ம பார்ப்போம். அதனால நம்ம எல்லோருமே இந்த பிரச்சனை கையில் எடுத்துறோம். நாளை காலில் தீர்வு இல்லைங்க, இதுக்கு தீர்வு வரும். ஆனா எப்படி தீர்வை கொண்டு வர போகின்றோம் என்று பேசணும். 10 லட்சத்துக்கு மேல வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாநகரத்துல கடைசி மதுரை, 28வது ரேங்க் கோயம்புத்தூர், 38வது ரேங்க் சென்னை. 3 லட்சத்துல இருந்து 10 லட்சம் பேருக்கு திருப்பூர் வருதுங்க. 3 லட்சம் பேர்ல இருந்து 10 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு நகரம் திருப்பூர் இருக்கு. மொத்தம் 95 நகரத்தை இந்தியாவில் பட்டியல் போட்டாங்க. முதல்ல இருந்து 95 நகரம். 94வது ரேங்க் வாங்கினது ஈரோடு, 77வது ரேங்க் வாங்கினது திருப்பூர். 95 மாநகரத்துக்கு ரேங்க் போடுறாங்க. முதல்ல இருந்து 95, கடைசிக்கு முன்னாடி ரேங்க் வாங்கினது ஈரோடு 94, 77வது ரேங்க் வாங்கினது திருப்பூர். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னாங்க, திருப்பூர் மட்டுமல்ல எல்லா இடமும் தமிழகத்துல குப்பை மேடுகளாக. திருப்பூர் ஏன் பிரச்சனை, சென்னையில் அப்படின்னாங்க இங்க குப்பை எடுப்பாங்க, சென்னைக்குள்ளேயே டம்பிங் யார்டு இருக்கும், அங்க போய் கொட்டிடுவாங்க. அதை அவங்க பாட்டு டீ போட்டு கொளுத்துவாங்க. டம்பிங் யார்டு இது பெருசாகி 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 போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டம்பிங் யார்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பக்கத்துல மால் கட்டுறதுக்கு யாராச்சும் கார்பரேஷன் கனெக்ட் பண்ணிருப்பான். ஸோ அவன் நைஸா பணம் கொடுத்து இங்க இருக்கிற குப்பையை கொண்டே அங்க கொட்டுமா. ஸோ இந்த நிலத்தையெல்லாம் ஃப்ரீ பண்ணி அங்க ஒரு மால் கட்டுவாங்க. சென்னையில வந்து கார்ல போறீங்க, 2 வீலர்ல போறீங்க, நடந்து போறீங்கன்னா அன்றாட குப்பை மேடுகள் இருக்கும். 6 மாசத்துக்கு குப்பை மேடுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளதான் நம்ம எல்லாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காற்று தான் நம்ம சுவாசிக்கிறோம். ஏக்யூஐன்னு சொல்றாங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். மிக மோசமான ஒரு ஏக்யூஐ இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே இன்னைக்கு இந்தியாவில தான் இருக்கு. அதுவும் குறிப்பா தமிழகம் இன்னைக்கு அதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க திருப்பூரை பாருங்க. ஒரு நாளைக்கு திருப்பூர்ல 570 டன் குப்பை உற்பத்தி ஆகுது. திருப்பூர் மாநகரத்துக்குள்ள 570 டன் உற்பத்தி ஆகுது. சாதாரண மக்கள், நான் ஒரு மிடில் கிளாஸ் ஆளு, வீட்டுல 4 பேர் இருக்கோம், நீங்க எல்லாரும் சேர்ந்து 100 டன் உற்பத்தி பண்றீங்க. திருப்பூர்ல இருக்கக்கூடிய கம்பெனி மட்டுமே, பெரிய கம்பெனி மட்டுமே 470 டன் உற்பத்தி பண்றாங்க.
திருப்பூரை பொறுத்தவரை வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு கணவன் மனைவி மகன் மகள் குடும்பம் வசிக்கக்கூடிய பகுதி 100 டன். 470 டன் இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உற்பத்தி பண்றாங்க. நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். 2016 மத்திய அரசுடைய கைட்லைன் ஸ்வச்ச பாரத் மிஷன்ல சொல்லியிருக்கோம், பெரிய நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பையை வாங்கக்கூடாது. மறுபடி சொல்றாங்க. 2016 நாம் நம்முடைய கைட்லைன்ல சொல்லியிருக்கோம், மத்திய அரசு மாநிலத்துக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்கிறோம். 2016 சொல்லியிருக்கோம், பெரிய நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பையை நீங்கள் வாங்கக்கூடாது, வாங்குவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. பெரிய நிறுவனங்கள் அவங்களே அந்த குப்பையை சுழற்சி பண்ணிக்கணும், அவங்களே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெடி பண்ணணும், அவங்க குப்பையை வெளியே பத்திரமா எடுத்துட்டு போறதுக்கான வசதியை அவங்க பண்ணிக்கணும். அவங்க கார்பரேஷனுக்கு தனியா பேசி பெரிய நிறுவனங்கள்னா அவங்க குப்பையை ஒரு இடத்துல வைப்பதற்கான முயற்சி எடுக்கணும். திருப்பூரை பொறுத்தவரை ஒரு நாள் கூட செயல்படுத்தணும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் நாம இன்னைக்கு வீதியில எல்லாரும் பெண்கள் உட்பட எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, தவறான நபர்கள் தவறான இடத்துல உட்கார்ந்து தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பனிஷ்மெண்ட் மிடில் கிளாஸ் மக்கள் நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2016 இருந்து ஒரு நாள் கூட திருப்பூர் மாநகராட்சியில் இந்த வேலையை இவங்க செய்யணும். 2வது கைட்லைன் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு குப்பையை தரம் பிரித்தால் மட்டும்தான் அந்த குப்பை எடுக்கணும். வீட்டில் 2-3 டஸ்ட்பின் இருக்கணும், மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு இருக்கணும். அப்படி பிரிச்சிருந்தா தான் நீங்க எடுக்கணும். அதையும் ஒரு நாள் கூட திருப்பூர் மாநகராட்சி செய்யணும். யாராவது அதை பண்றாங்கன்னா, பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் பெரிய நிறுவனங்கள் அதை செய்யறாங்கன்னா ஃபைன் போடணும். திருப்பூர்ல ₹1 கூட ஃபைன் போடணும். அப்ப அரசியல்வாதிகள் அவங்க ஆதாயத்துக்கு ஸ்ரீவாசா அப்படிங்கிற குப்பை கம்பெனிக்கு 2023 திருப்பூர்ல கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. எப்படி காசுங்க? 96 கோடி ரூபாய் கொடுத்த கான்ட்ராக்ட் காசு எப்படி? அந்த ஸ்ரீவாசா எவ்வளவு குப்பை அழுறாங்களோ அவ்வளவு காசு. எடை மிஷின்ல அண்ணா இன்னைக்கு 400 டன் அல்ல, சரிப்பா 400 டன் காசு. ஆனா இன்னைக்கு 420 டன் அல்ல, 420 காசு. அதுல 15% அரசியல்வாதிகளுடைய கட்டி. ஸோ இங்க இருக்கக்கூடிய மேயர் உட்பட உங்களுக்கு என்ன ஆசைன்னா, நிறைய குப்பைகள் வரணும், நிறைய குப்பைகள் அள்ளணும். நிறைய குப்பைகள் அள்ளினாதான் வண்டிக்கு வாடகை அதிகமாக கொடுக்கும். 900 கோடி ரூபாய் திருப்பூர் மாநகராட்சியினுடைய குப்பை பட்ஜெட் மட்டுமே. அதில் 15% இன்னொரு போட்டு பார்த்துங்க 135 கோடி ரூபாய். இதையெல்லாம் செய்யணும். நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். குப்பை மறுசுழற்சி பண்ண மாட்டோம், குப்பையை தரம் பிரிக்க மாட்டோம், பெரும் குப்பை போடுறவங்களுக்கு ஃபைன் போட மாட்டோம், பெரும் குப்பை போடுறவங்கள சோர்ஸ்ல பிரின்னு சொல்ல மாட்டோம். எங்களுக்கு டன்னேஜ் நிறைய வந்தா காசு. எங்க கொண்டே கொட்டுவாங்க? இங்க கொட்டினாங்க, அங்க கொட்டினாங்க. இந்தூர் மக்கள் கலாட்டா போனோடனே முதலிபாளையத்துக்கு போனாங்க. 2011 இருந்து 21 வரைக்கும் முதலிபாளையத்துல கல்குவாயை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பா மண்ணு ஜல்லியில எடுத்து கல்குவாய் நல்லா ஆழமா இருக்கு, உள்ள போட்டு குப்பையை கொட்டுட்டாங்க. 10 வருஷம் கொட்டினாங்க. முதலிபாளையத்துக்காரங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்க. ஆனா எங்க ஊர்ல இது குப்பை கொட்டுறீங்க, இங்க கொட்டுறீங்க. கோர்ட்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட கேட்கிறாங்க, நீங்க போய் சோதனை பண்ணி பாருங்க, இதனால தண்ணி எல்லாம் கெட்டு போச்சாங்க. சோதனை பண்ணிவிட்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்றாங்க, முதலிபாளையம் பகுதி முழுவதுமே சீரியடாக இருக்கிறது, தண்ணி குடிக்க முடியாது, எல்லாம் நாசமா போச்சு. இந்த குப்பை கீழே இறங்கி இறங்கி தண்ணி இறங்கி இறங்கி அது உள்ள சீப்பாயி எல்லா குடிநீர் கிணறு ஆடு மாடு எல்லாத்துக்கும் போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்? சரி, திருப்பூர் மாநகராட்சிக்கு வேற எங்க லேண்ட் இருக்கு பாருங்க. இடுவாய் பகுதியில சின்னகாளிபாளையத்துல சோலார் ப்ராஜெக்ட் போடுறதுக்கு ஒரு லேண்ட், சோலார் பார்க் பக்கத்துல 7 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அது பக்கத்துல மூங்கில் பூங்கா இருக்குதுங்க, அறிவியல் பூங்கா ஒன்று இருக்குது, பிஏபி கெனால் வருது. இதே சர்வே நம்பருக்குள்ள பிஏபியுடைய துணை கெனால் வருது. இத்தனை இருந்து இவங்க இந்த இடத்த செலக்ட் பண்றாங்க. இந்த இடத்துல ஏன்னா எங்க இடம் எங்க பட்டா நாங்க போய் குப்பையை கொட்டுவோம், யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்றதுக்காக இன்னைக்கு சின்னகாளிபாளையத்துல போய் குப்பை கொட்டாங்க. எனக்கு சின்னகாளிபாளையம் மக்கள் ரொம்ப எங்கேயுமே போக வேண்டாம், உறுதியா அவங்க மனசுல நினைச்சுக்கலாம். ஊர்ல இன்னைக்கு எத்தனை வீட்டுல கேன்சர் இருக்குன்னு போய் அவங்க பட்டியல் போடணும். 1 ஆண்டு கழித்து எத்தனை வீட்டுல கேன்சர், 2 ஆண்டு கழித்து எத்தனை வீட்டுல கேன்சர், 5 ஆண்டு கழித்து எத்தனை வீட்டுல கேன்சர் பட்டியல் போட்டு அவங்களுக்கே தெரியும். இதனால் மட்டும்தான் இன்னைக்கு கேன்சர் நகர்ப்புறத்தில் அதிகமா இருக்கு. குப்பையினால மட்டும்தான், குப்பை கீழே இறங்கணும் மட்டும்தான். ஆனா எலெக்ஷன்ல நம்ம யாரும் யோசிச்சு ஓட்டு போடுறதே கிடையாது. யாரோ கவுன்சிலர் யாரோ நிக்கிறான், யாருக்கோ ஓட்டு போடுறோம். அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இருக்கலே டம்மி எவருக்கானோ அவனை கொண்டு வந்து மேயரா போடுவான்.
ஏபி முருகானந்தம் அண்ணன் இங்க இருக்காரு. இப்ப நான் ஏபி முருகானந்தன் அறிவாளியா காட்டணும். ஏபி முருகானந்தன் அந்த சபையிலேயே அறிவாளினா ஏபி முருகன் தப்பா நினைச்சக்கூடாது. ஏபி முருகானந்தன் அறிவாளியா காட்டணும்னா ஏபி முருகானந்தனுக்கு பக்கத்துல ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும், இந்த பக்கம் ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும், இந்த பக்கம் ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும், இந்த பக்கம் ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும். அப்ப நமக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஏபி முருகானந்தன் தான் மோஸ்ட் அறிவாளியா தெரிவார். ஏன்னா முட்டாள்களுக்கு மத்தியில் அவர் இருக்காரு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், யோசிச்சு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டும். உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டுவதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலின் வாயை திறந்த அப்பா என்ன திராவிட ரத்தம் ஏவாவேலு பேசுறாரு. தம்பி உதயநிதியை பார்க்கும் பொழுது பெரியாரே வந்த மாதிரி இருக்கு. இப்ப உதயநிதி ஸ்டாலினை அறிவாளியா காட்ட வேண்டும் என்றால் அவருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் டம்மி பீஸா உட்காரு. அப்ப மேயர் டம்மியா இருக்கணும், சென்னை மேயர் டம்மியா இருக்கணும், சுத்தி இருக்கிறவங்க டம்மியா இருக்கணும், அமைச்சர்கள் டம்மியா இருக்கும் பொழுது மக்களே உதயநிதி ஸ்டாலின் 5 வருஷம் கழிச்சு இந்த முட்டாளுகளுக்கு மத்தியில் அறிவாளியா இருக்காரு, கலைஞருக்கான பேரன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரே காரணத்திற்கு மட்டும்தான், இந்த ஒரே ஒரு காரணத்திற்கு மட்டும்தான் எல்லா மேயரையும் டம்மி பீஸா போட்டான். எல்லா மேயரும் டம்மி பீஸ். டம்மி பீஸா இல்லைன்னா காசை கரெக்டா வசூல் பண்ணி அறிவாலயத்துக்கு மாசம் மாசம் கப்பம் கட்டுற பீஸ். 2 பீஸ் தாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும். டம்மி பீஸா இருக்கணும், அல்லது பணத்தை மாசம் மாசம் வரக்கூடிய வசூல் பண்ணி அறிவாலயத்துக்கு கொடுக்கணும். எதுக்காக நான் சொல்றேன்னாங்க, இந்த அரசியல் புரிஞ்சு, இந்த அரசியல்ல ஒரு பகுதி தான் சின்னக்காளிபாளையம். சின்னக்காளிபாளையத்தினுடைய தீர்வு என்பது நாளையிலிருந்து நம்ம போராடக்கூடியது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், மத்திய அரசு நம்ம தலைமையில போட்டுக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சிக்காத வரைக்கும் எப்படி முதலிபாளையத்திலும் சின்னக்காளிபாளையத்துக்கு வச்சோ, சின்னக்காளிபாளையத்திலிருந்து இன்னொரு காளிபாளையத்துக்கு போகும். இதாங்க இது ஒண்ணுமே அரசியல். அந்த மக்கள் அடுத்த போராட்டம் 2027-28 ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி நாம எல்லாம் போவோம், இதே மாதிரி நாம எல்லாம் கைதாகும். அங்கிருந்து அதை கொண்டு இங்க வைப்பாங்க. இதைத்தான் 30 வருஷம் இந்த மக்கள் மறந்ததுக்கு அப்புறம் 30 வருஷம் கழிச்சு திரும்ப இங்க வருவாங்க. இவங்க மறந்துட்டாங்களே, ஏன்னா முதலிபாளையத்துக்கு திரும்ப போவாங்க, 2040 போவாங்க. ஆனால் நண்பர்களை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை ஒழிக்கும் வரை முதலிபாளையம் என்கின்ற பெயர் சின்னக்காளிபாளையமாக மாறலாம், சின்னக்காளிபாளையம் என்கின்ற பெயர் இன்னொரு காளிபாளையமாக மாறலாம். இந்த அரசியலை பொறுத்து ஒரு டம்மி மேயர், திருப்பூரை பொறுத்தவரை ஒரு கப்பம் சரியாக கொடுக்கக்கூடிய மேயரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. 470 டன். யோசிச்சு பாருங்க, 470 நினைச்சே பார்க்க முடியாது. 470 டன் குப்பை